காங்கிரஸ் நேற்று முளைத்த காளான் அல்ல. அது 100 ஆண்டுகளுக்கு மேலாக உள்ள ஒரு கட்சி. எத்தனையோ பேர் வருகிறார்கள், எத்தனையோ பேர் செல்கிறார்கள். ஆனால் இந்த வதந்தியை நான் நம்ப மாட்டேன். திரு செல்வ பெருந்தை அவர்களுக்கு பல்வேறு வாய்ப்புகளை காங்கிரஸ் வழங்கியிருக்கிறது. அவர் காங்கிரஸ் கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினராக, சட்டமன்ற காங்கிரஸ் குழுவினுடைய தலைவராக, காங்கிரஸுடைய மாநில தலைவராக அவருக்கு எளிதாக அந்த பதவிகளெல்லாம் கிடைத்திருக்கிறது. ஆகவே அவர் அதனுடைய நன்றி உணர்ச்சி உள்ளவர். நிச்சயமாக அவர் காங்கிரஸை விட்டு செல்ல மாட்டார். அப்படி அவர் செல்வது நல்லதல்ல என்பதையும் நான் இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறேன். நான் வேண்டுகோள் வைக்கிறேன், இதே கட்சியிலே அவர் பல்வேறு உயர்நிலை தலைவர்களோடு அவர் தொடர்பு கொண்டவர். ஆகவே காங்கிரஸுக்கு அவர் பதவியில் இருந்தாலும் இல்லை என்றாலும் அவர் பணியாற்ற வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். முன்னாள் முதல்வர் புகழ்ந்து பேசினார், அதனால விஷயம் இல்லை, நானே நியாயமாக இருந்தால் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களையும் முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களையும் நான் பாராட்டி கொண்டு தான் இருக்கிறேன். பாராட்டுவது என்பது வேறு. அந்த கட்சி என்பது திமுக, இந்த கட்சி என்பது காங்கிரஸ். இது எல்லாருக்கும் விளங்கிய ஒன்று. ஆக அவர்கள் கட்சியில் இருப்பது நல்லது. நானெல்லாம் நீண்ட காலமாக காங்கிரஸில் இருக்கிறேன். எந்த ஒரு பெரிய பதவியோ பொறுப்போ இல்லை என்றாலும் கூட பெருந்தலைவர் காமராஜருக்காக இந்த கட்சிக்கு வந்தேன். இந்த கட்சியிலே தொடர்ந்து இருக்கிறேன். பதவி, பணம் இவையெல்லாம் நிரந்தரமல்ல. ஆனால் ஒரே நிலையிலே இருந்து ஒரே கட்சியிலே உழைப்பது, மக்களுக்காக உழைப்பது, அதுதான் மிக முக்கியம். என்னை பொறுத்தவரை தொடர்ந்து நான் கூட்டணி கட்சியாக இருந்தாலும் தவறு என்றால் தவறு என்று சொல்லக்கூடியவன். கடந்த ஆட்சியில் கூட நான் பல போராட்டங்களை என் தலைமையில் நடந்திருக்கிறது. மக்களுக்கான போராட்டம், அது தூய்மை பணியாளர்களாக இருக்கலாம் அல்லது ஆசிரியர்களாக இருக்கலாம், அதே போன்று மருத்துவ சுகாதார செவிலியர்களாக இருக்கலாம். நாங்கள் போராடி கொண்டு தான் இருப்போம். இப்பொழுதும் தாவேகாவுக்கு நாங்கள் ஆதரவளித்தாலும் அவர்கள் தவறு செய்தால் நாங்கள் கேட்போம். அதைத்தான் திரு செல்வ பெருந்தகை கேட்டிருக்கிறார். சற்று அதிகமாக கேட்டுவிட்டாரோ என்று கூட மக்கள் நினைக்கிறார்கள். எதுவாக இருந்தாலும் அவர் காங்கிரஸ் கட்சியிலே தொடர்ந்து பயணிக்க வேண்டும். இது அகில இந்திய தலைவர் ராகுல் காந்தி போன்ற தலைவர்கள் இருக்கக்கூடிய ஒரு கட்சி. அன்னை இந்திரா காந்தி, பண்டித ஜவஹர்லால் நேரு, மகாத்மா காந்தி, இது போன்ற பல தலைவர்கள் இருந்த கட்சி. இந்த கட்சி இன்னுமல்ல, யார் வந்தாலும் போனாலும் இது தொடரும். அந்த கட்சியிலே அவர் தொடர வேண்டும் என்று உங்கள் மூலமாக நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒரே ஒரு விஷயம் சார், சிஎம் போட்ட மத்திய பிரதிநிதி இருக்காரு, அவரை பற்றி உங்கள் கருத்து சார்? கூட்டணியில் இருக்கீங்க நீங்கள். அதாவது ஒரு முதல்வருக்கு எல்லா வகையான உரிமையும் உண்டு. அவரை பொறுத்தவரை அதில் நல்லது இருக்கும் என்று சொன்னால் போடுகிறார். நம்முடைய ஆளுநர் உங்களுக்கு தெரியும், எந்த ஆளுநரும் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் இல்லை. அதுக்காண்டி தமிழ்நாட்டை சார்ந்தவர் தான் ஆளுநராக போட வேண்டும் சொல்ல முடியாது. சொல்லப்போனால் இந்த அரசையே வழிநடத்தக்கூடிய ஒரு ஆளுநர் தான் முதல்வருக்கு மேலாக. அவரே ஒரு வெளி மாநிலத்துக்காரர். அதே போன்று எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும்போது தன்னோடு நடித்த நம்முடைய திருச்சி சவுந்தரராஜன், ஐசரி வேலன் போன்றவர்களெல்லாம் அமைச்சரவையிலே வைத்திருந்தார். அது அவருடைய ஒரு உரிமை. அந்த உரிமையிலே போய் நாம் தலையிட முடியாது. அதே நேரத்தில் அவர் மூலமாக நல்லது நடக்கும். டெல்லி பிரதிநிதி என்பது வேறு ஒன்றும் இல்லை. டெல்லியிலே இருந்து கொண்டு மாநில அரசுகளுக்கு தேவையான தகவல்களை சொல்வது. முதல்வரோ அமைச்சர்களோ வந்தால் அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்களை, அதிகாரிகளை சந்திப்பதற்கு அவர்கள் வாய்ப்பை ஏற்படுத்துவது. இவதான் ஒரு டெல்லி பிரதிநிதியுடைய வேலை. இதில் மேகதாது வர வேண்டிய அவசியம் இல்லை. மேகதாது என்பது சர்வகட்சி தலைவர்கள் பேச வேண்டியது, தமிழக முதல்வர் பேச வேண்டியது, சட்ட ரீதியாக பேச வேண்டியது. இப்படி பல்வேறு நிலைகள் தான் இன்றைக்கு இருக்கிறது. ஆகவே முதல்வருடைய அந்த உரிமையில் தலையிடுவது நன்றாக இருக்காது. வேறு வகையான விஷயங்களாக இருந்தால் பரவாயில்லை. ஒரு டெல்லியில் இருக்கக்கூடியவர் முடிந்தவரை அகில இந்திய அளவில் பல்வேறோட தொடர்பு இருக்க வேண்டும். இவரால் மேகதாது பிரச்சனை வந்துவிடும் என்றால் சொல்ல முடியாது. அப்படி பார்த்தால் காங்கிரஸ் கட்சியிலும் பாஜகவிலும் பல்வேறு தலைவர்கள் உங்களுக்கு நன்றாக தெரியும், அகில இந்திய செயலாளர்களாக, அகில இந்திய தலைவர்களாக வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இவற்றையெல்லாம் பார்க்கும்போது இது ஒரு பெரிதுபடுத்தப்பட வேண்டிய விஷயம் அல்ல. பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் ஏன் இதை பெரிதுபடுத்துகிறார்?
அவரை தொடர்ந்து சிலர் பெரிதுபடுத்துகிறார் என்பது நான் ஒரு நகைப்புக்குரியதாக எடுத்துக்கொள்கிறேன்.